அனைவருக்கும் வணக்கம். இன்று மகளிர் உரிமை தொகைக்கான புதிய லிஸ்ட் ஒன்று வந்துள்ளது. இது பற்றிய அதாவது 2500 ரூபாய் வாங்குவதற்கு உங்களுடைய பெயர் பட்டியலில் இருக்கா இல்லையா, இதுக்கு தேவையான 4 முக்கிய ஆவணங்கள் என்னென்ன, அண்ட் இந்த 2500 எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தற்போது சில அப்டேட்களை கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ வழங்கக்கூடிய 2500 உரிமை தொகை வாங்குறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. தகுதி உடையவர்களுடைய பெயர் மட்டும்தான் பட்டியலில் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு இப்போதைய ரூல்ஸ் படி தகுதி இருந்தால் மட்டும்தான் இப்போதைய புதிய லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுடைய பெயர் பார்த்தீங்கன்னா நீக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டெய்லி கவர்மெண்ட் அப்டேட் தினசரி அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தபடி இந்த உரிமை தொகை அப்படிங்கிறது 2500க்கான புதிய லிஸ்ட் யாருடைய பேரெல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படின்னா, முதல்ல ரேஷன் அட்டை வச்சுருக்கக்கூடிய 21 வயது முதல் 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுடைய பெயர்கள் எல்லாமே சேர்த்துருக்காங்க. உங்களோட வயசு 21 வயசுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தகுதியுடையவர் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் 60 வயதுக்கு மேலே இருக்கவங்களையும் நீக்கிட்டாங்க. குறிப்பாக 21 வயதுலேருந்து 60 வயதுக்கு இடைப்பட்ட இருக்கிறவங்க கூடியவங்களுக்கு தான் இது முன்னுரிமை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் முக்கியமான 3 ரேஷன் அட்டை வச்சுருக்கிறவங்களுக்கு இதில் முக்கிய ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. NPHH அப்படிங்கிறது நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகை ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வகை ரேஷன் கார்டு வச்சுருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே இந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அடுத்தது PHHன்னு சொல்லக்கூடிய ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு ரேஷன் அட்டை வச்சுருக்கக்கூடிய பெண்களுடைய பெயர்கள் எல்லாமே இதில் சேர்த்துருக்காங்க. 3வது AAOன்னு சொல்லக்கூடிய அந்தியோதயா அன்ன யோஜனா அந்த ரேஷன் அட்டை வச்சுருக்கக்கூடிய பெண்களுடைய பெயர்கள் எல்லாமே இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த 3 வகையான ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுத்து இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. அதுவும் 21 வயது முதல் 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களாக இருக்கணும். இந்த ரேஷன் அட்டை வச்சுருந்தா கூட இந்த வயது வரம்புக்கு உள்ளே இருந்தாங்கன்னா தான் இந்த லிஸ்ட்டில் அவங்க பேர் சேர்த்துப்பாங்க. இதை தாண்டி அடுத்தபடியாக யாரெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்களோ, நடுத்தர வர்க்க மக்களாக இருக்காங்களோ அவங்களுடைய பேரும் இதில் சேர்த்துருக்காங்க. இதில் முன்னுரிமையாக இருக்கிறது 21 வயசுலேருந்து 60 வயதுக்கு இடைப்பட்ட பெண்கள் தான். அந்த பெண்களுக்கு தான் அதிகமாக முன்னுரிமை கொடுக்குறாங்க. நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தால் கூட அந்த வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பேர் லிஸ்ட்டில் சேர்க்கப்படாது 60 வயசுக்கு மேலே இருந்தாலோ 20 வயசுக்கு உள்ளார இருந்தாலோ. இப்போ யாருடைய பேரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியவர்களுடைய அதாவது சீனியர் சிட்டிசனுடைய பேர்கள் எல்லாமே இந்த லிஸ்ட்டில் இருந்து நீக்கியிருக்காங்க. அதுவும் ஆல்ரெடி போன திமுக ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா 1000 வாங்கிட்டு இருந்தாங்க. அதை மூதாட்டிகளுடைய பெயர் பார்த்தீங்கன்னா இனிமே வரக்கூடாது அப்படின்னு இந்த 2500 ஸ்கீம்லேருந்து அவங்க பேர் எல்லாத்தையுமே நீக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு புதிய லிஸ்ட் அப்படிங்கிறதே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்களுடைய பெயர்கள் எல்லாமே இந்த லிஸ்ட்டில் இருந்து தூக்கிட்டாங்க. அவங்களுடைய மனைவியாக இருந்தாலும் இந்த லிஸ்ட்டில் இருந்து நீங்கள் இனிமேல் காசு வாங்கவே முடியாது. அவங்க பேர் எல்லாமே தூக்கியிருக்காங்க. அவங்க திரும்பவும் இதை அப்ளை பண்ணக்கூட வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ABHH அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ட் ABHC அப்படின்னு இந்த 2 வகையான ரேஷன் அட்டை வச்சுருந்தாலும் கூட உங்களால் இந்த உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சொந்தமாக வீடு உள்ளவங்க, சொந்தமாக கார் உள்ளவங்க, அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் ஏதோ ஒரு வேலையில் இருக்காங்க, ஆனால் அந்த வீட்டு பெண்கள் வேலையில் இல்லைனாலும் அவங்களுடைய கணவர் வேலையில் இருந்தாலும் சரி, அங்கன்வாடி பணியாளராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி இந்த மாற்றுத்திறனாளிகள், விதவை பெண்கள், கைம்பெண்கள் சொல்லிட்டு மற்ற திட்டத்தில் நீங்கள் ஏதாவது உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலயமா இனிமேல் இந்த ஸ்கீம் மூலயமா உங்களுக்கு அப்ளை பண்ணவும் முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். அதே மாதிரி உங்களுக்கு இந்த உரிமை தொகை அப்படிங்கிறதும் கிடைக்காது. சிம்பிளாக இந்த லிஸ்ட்டில் கடைசியாக நான் சொன்னேன்ல, இந்த விதவை தொகை, கைம்பெண்ணு, மாற்றுத்திறனாளி, இந்த லிஸ்ட்டில் நீங்கள் அதில் பணம் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. மகளிர் உரிமை தொகையில் நீங்கள் பணம் வாங்கினீங்கன்னா அதில் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்காது. சப்போஸ் இதுக்கு முன்னாடி போன ஆட்சியிலேயோ இல்லை இப்போ கூட நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் புதிய லிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று வரும். அப்படி வர்றப்ப நீங்கள் ஏற்கனவே 1000 உரிமை தொகை கொடுக்குற மாதிரி வாங்கிட்டு இருந்த மாதிரி இருந்தால் கூட இனிமேல் இந்த விஜய் அவர்களுடைய 2500 வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக
கம்மியாயிடும். இப்போ இது எல்லாமே அதாவது இந்த ரேஷன் கடை தொடர்பான எல்லா விஷயங்களுமே கணக்கெடுப்பு பண்ணுறாங்க. இப்போ கூட பயோமெட்ரிக் ஸ்கேனிங் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருடைய வீட்டில் யார் யார் இருக்காங்களோ எல்லாருடைய அந்த கைரேகையும் பதிவு பண்ணக்கூடியது ஜூலை 31 வரைக்கும் கூட கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மறுசீரமைப்பு செஞ்சு உங்களுக்கு யார் யார் தகுதியானவர்கள் அவங்க எல்லாருமே இதில் லிஸ்ட்டில் சேர்த்துட்டு யார் யார் தகுதி இல்லாதவங்க அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே நீக்கிறதுக்காக தான் இந்த பயோமெட்ரிக் முறைகள் எல்லாமே. இந்த 2500 அப்படிங்கிறது மறுசீலனையின் அடிப்படையில் தான் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. புதுமையான ஒரு லிஸ்ட்டு தான் கொடுப்பாங்க. ஏற்கனவே சொன்னபடி வறுமைக்கு ஓட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, நடுத்தர வர்க்கங்கள், அதே மாதிரி 3 வகையான ரேஷன் அட்டை உடையவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே முன்னுரிமை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. தாவேகா ஆட்சியில் முதலமைச்சர் விஜய் அவர்களால் கொண்டு வரப்பட்ட மதிப்புமிகு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அதாவது மாதம் 2500 உதவித்தொகை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமான 4 ஆவணங்கள் அப்படிங்கிறது தேவை. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்மார்ட் கார்டு. உங்கள் பேரில் ஒரு ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா அதுதான் மெயினான விஷயம் அப்படிங்கிறது. ஏன்னா குடும்ப தலைவிகள் தான் இதில் வந்து அப்ளை பண்ணி அவங்க வந்து காசு வாங்க முடியும். ஸோ அதனால் ரேஷன் கார்டு அப்படிங்கிறது கட்டாயமாக கேட்பாங்க. 2வது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தான். பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆதார் ஐடியோடு இணைஞ்சிருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்த ஆவணமாக கேட்கக்கூடியது ஆதார் ஐடி அப்படிங்கிறது தான். 4வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது கேட்பாங்க. உங்கள் ஆதார் ஐடியோட இணைச்சிருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் அண்ட் உங்களோட ஆதார் ஐடி இணைஞ்சிருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே சரியாக இருக்கான்னு பாருங்கள். அடுத்த மாதத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி இந்த வருடத்திற்கான பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் பட்ஜெட் தாக்கல் இதுதான். இதில் அதிகபட்சமாக மக்களிடையே எதிர்பார்க்கக்கூடிய இந்த மகளிர் உரிமை தொகை 2500 வழங்குறதுக்கான முதல் அறிவிப்பு அப்படிங்கிறது வரும்னு அதிகமாகவே எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. நான் சொல்லக்கூடிய இந்த 4 ஆவணங்களும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்த மாதத்துலேருந்து இது போடுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆகஸ்ட் அந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 15லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு வழக்கு அப்படிங்கிறது சமூக வலைதளங்களையும் சரி நிறைய அமைச்சர்களும் பேசிகிட்டு இருக்காங்க. கட்டாயமாக அடுத்த மாதம் உங்களுக்கு 2500 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. எல்லா ஆவணங்களுமே சரியாக வச்சுக்கோங்க. அதே போல் நீங்கள் கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போவுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மெசேஜ் அப்படிங்கிறது உடனே வரும். தொகை போட்டுட்டாங்க அப்படின்னா மெசேஜ் வரும். இது இல்லாமல் கவர்மெண்ட்டிலேருந்து வரக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அப்டேட்டாக முன்கூட்டியே மெசேஜாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் மதிப்புமிகு மகளிர் உரிமை திட்டத்துக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உங்களுடைய விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும். ஏன்னா மொபைல் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, புதுசாக ரேஷன் கார்டு வாங்கியிருக்கீங்க, அதனால் அப்ளை பண்ணியிருக்கீங்கனாலும் சரி, இல்லை எனக்கு ஏற்கனவே போன ஆட்சியிலே வரல இந்த ஆட்சியில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் சரி, மொபைல் நம்பர் ரொம்ப முக்கியம். உங்களோட மொபைல் நம்பரை வச்சு தான் அதுக்கு மெசேஜ் வர்றதை வச்சு தான் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வரும் வராதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி வரல அப்படின்னா உடனே நீங்கள் போய் அதுக்கு மேல்முறையீடும் செய்ய முடியும். ஆன்லைன்லேயே இப்போ மேல்முறையீடு அப்படிங்கிறது செஞ்சிடலாம். ரீசெண்டாக அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தகவல் சொல்லியிருந்தாங்க. ஆன்லைன் மூலியமாகவே யார் வேணாலும் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய அவங்களுடைய விண்ணப்பங்கள் பல பரிசோதனைகள் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான பட்டியலில் சேர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அரசு தரப்பில் இருந்து அனுப்பக்கூடிய எல்லா செய்திகளுமே உங்களுக்கு அந்த மொபைலில் தான் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. அதே போல் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஐஎஸ்சி கோடு வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படிங்கிறது அது சரியாக இருக்கா? நீங்கள் வந்து 2-3 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கலாம். ஆனால் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் ஆதார் ஐடி எந்த அக்கௌண்ட்டோட இணைச்சிருக்கீங்கன்னு பாருங்கள். எந்த அக்கௌண்ட்டோட ஆதார் ஐடி இணைச்சிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுடைய நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும். அதாவது நீங்கள் இப்போ கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த நம்பர் வந்து அதில் கொடுத்துருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் கவர்மெண்ட் அப்டேட் அப்படிங்கிறது தெரியும். அதே போல் நீங்கள் மகளிர் உதவித்தொகைக்காக கொடுக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது மினிமம் பேலன்ஸோடு இருக்கணும். மினிமம் பேலன்ஸ் அப்படின்னா 500 ரூபாயாச்சும் அதில் இருக்கணும். 0 பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போது மகளிர் உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வர்றது கேள்விக்குறியாயிடும். பேங்க் சைடில் இருந்து மைனஸ் பேலன்ஸ் அப்படிங்கிறது பிடிப்பாங்க. அதனால் இது எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பேங்க் பேலன்ஸ் பார்த்தே ரொம்ப நாளாகிடுச்சுன்னா திரும்ப போய் ஒரு என்ட்ரி போட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸே 500 கடந்திருக்கும். ஆனால் அதை மாதம் இல்லை அப்படின்னா வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜு, அதுக்கப்புறம் மெசேஜ் சார்ஜு, இதுபடி 60 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, 17 ரூபான்னு இந்த மாதிரி பிடிச்சிட்டே இருப்பாங்க பேங்க்கில். அதனால் மினிமம் பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது ஆக்டிவேட்டாக இருக்குதுன்னு அர்த்தம்.
அதே போல் நீங்கள் எந்த பேங்க் புக் வந்து கொடுக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இந்த மகளிர் உரிமை தொகைக்கு ஸ்டேட் பேங்க்கு, ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, கனரா பேங்க் இதுதான் மெயினாக எல்லா ஏரியாஸ்லையுமே இருக்கும். அதனால் இந்த 4 பேங்க்கில் ஏதாவது ஒன்று கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு தங்கு தடையின்றி உங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வரும். வேறு ஏதாவது பேங்க்கில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா சில நேரங்களில் அதில் ஆக்டிவாக இருக்கா இல்லை எரராக இருக்கும் சிஸ்டம், அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். முதல்வர் விஜய் அவர்கள் எப்போ பதவி ஏற்றாங்களோ அப்போலேருந்து எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எப்போ இந்த 2500 போடுவாங்க அப்படிங்கிறது தான். இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் இந்த வருடத்திற்கான பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது ஒன்று தாக்கல் பண்ணுவாங்க. அந்த தாக்கலில் அதிகபட்சமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிறது தான். இந்த திட்டம் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய அன்னபூரணி திட்டம், அதாவது 6 சிலிண்டர் திட்டம், அதுக்கப்புறம் மாதம் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுக்குற திட்டம், அதுக்கப்புறம் முதியவர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் கொடுக்குற திட்டம், இந்த திட்டம் எல்லாமே இருக்குது. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள வந்து நீக்கிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள முதியோர் திட்டத்தில் சேர்த்து அவங்களுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்குவாங்க. 21 வயசுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அன்எலிஜிபிள் அப்படிங்கிறது தான் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு. நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே சரியாக ஆவணங்களை சரியாக வச்சுக்கோங்க. அடுத்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் மாதம் 2500 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஆகஸ்ட் 15 வந்து நம்மளுக்கு சுதந்திர தினம். அதனால் அதில் ஏதாவது ஒரு புதிய அப்டேட், புதிய சலுகை கட்டாயம் கொண்டு வருவாங்க. அதனால் எல்லாருமே கான்ஃபிடென்ட்டாக வெயிட் பண்ணி பாருங்கள். கட்டாயம் எல்லாரோட அக்கௌண்ட்லேயும் அடுத்த மாதம் 2500 ரூபாய் கிரெடிட் ஆகும். இது போன்ற தகவல் தான் இப்போக்கின்னு சோஷியல் மீடியாவில் அதிகமாகவே ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா 2500 ரூபாய் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. முதல் பட்ஜெட் தாக்கல்லே மகளிருக்கு தான் உதவியாக ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்த மாதம் வெயிட் பண்ணி. இந்த வீடியோ பயனுள்ள வகையில் அமைஞ்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான டெய்லி கவர்மெண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக நன்றி.